அந்த நாள் பிப்ரவரி 3, 2025 சென்னைக்கு பக்கத்துல கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க மாதா கோவில் கிட்ட ஒரு ஆட்டோ மட்டும் இரவு 11:45க்கு தனியா நின்று இருக்கு. காலையில அதிக அளவு வாகனங்களும் மக்கள் வந்து போற பரபரப்பான அந்த பகுதி இரவு நேரம் அமைதியை மட்டுமே தனக்கான அடையாளமா கொண்டு இருக்கு. அப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில நின்றுட்டு இருந்த ஆட்டோல இருந்து 55 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆட்டோ டிரைவர் கீழே இறங்குறாரு. அந்த சாலையோட 2 பக்கமும் பார்த்தபடி நின்றுட்டு இருந்த அந்த ஆட்டோ டிரைவர் தூரத்துல ஒரு ஆட்டோ வர்றத கவனிக்கிறாரு. அவசரமா முன் வந்து அந்த ஆட்டோவை கை காட்டி மறைச்சு நிறுத்தி அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. என்னோட ஆட்டோல ஒரு பேசஞ்சர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஆட்டோல ஃபியூவல் காலி ஆனதுனால என்னால அவங்க சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. நீங்க அவங்கள கொஞ்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட மோகன் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவரும் அப்போதைக்கு அவரோட ஆட்டோலையும் சவாரி எதுவும் இல்லாததுனால சரி வர சொல்லுங்க, நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு நின்றுட்டு இருந்த ஆட்டோவோட டிரைவர் வேகமா அந்த பேசஞ்சரோட லக்கேஜ் எல்லாம் மோகனோட ஆட்டோக்கு மாத்துறாரு. அப்பதான் ஆட்டோக்குள்ள இருந்த பேசஞ்சரும் கீழே இறங்குறாங்க. அந்த பேசஞ்சர் 16ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்க ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிறது மோகனுக்கு அப்பதான் தெரிய வருது. அப்படி இறங்கின அந்த பொண்ணும் மோகனோட ஆட்டோல போய் ஏறுறதுக்கு தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கும் ரொம்ப டயர்டா கண்ணெல்லாம் சிவந்து ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்காங்க. மோகனோட ஆட்டோல ஏறலாமா வேண்டாமா அப்படின்னு தயக்கத்தோட நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு மோகன் கிட்ட உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு ஹிந்தில சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மோகனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மோகனோட ஆட்டோலியே ஏறி உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் மோகனும் எப்பயும் போல பேசஞ்சரா வந்த அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவா எதுவுமே பேச்சு கொடுக்கல. இப்ப மோகன் அங்க இருந்து ஆட்டோவை எடுக்கிறாரு. அப்படி கிளம்பின அந்த ஆட்டோ சரியா 100 மீட்டர் கூட போயிருக்காது. ஆட்டோக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ஒரு நிமிஷம் பதறி போன ஆட்டோ டிரைவர் மோகன் என்னம்மா ஆச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு பதறி போய் ஹிந்தில கேட்கிறாரு. அதுக்கும் பதில் சொல்லாம அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்காங்க. பயந்து போய் ஆட்டோவை ஓரமா நிப்பாட்டின மோகன் அந்த பொண்ணை பார்த்து அவங்க ரொம்பவும் பயந்து இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப மோகன் பொறுமையா என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணை கவனிச்ச ஆட்டோ டிரைவர் மோகன் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல சிவியரா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப மோகன் விடாம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்த அந்த பொண்ணு கிட்ட நான் உங்களை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுக்கறாரு. இப்ப மோகன் உடனே பக்கத்துல இருந்த மதுரவாயல் பைபாஸ் ரோட பிடிச்சு அங்கிருந்த ஒரு டீ கடையில பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாரு. சரியா அந்த நேரம் பார்த்து மோகனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல பேசினவங்க ஆட்டோல இருக்க அந்த பொண்ணை உடனே பக்கத்துல இருக்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அந்த போன் கால்ல பேசினது மாதாவரம் பெட்ரோலிங்ல இருந்த ஒரு போலீஸ் தான். கோயம்பேடு மார்க்கெட்ல ஏறின அந்த பொண்ணை மாதாவரம்ல இருக்க போலீஸ் எதுக்காக தேடணும், எப்படி அந்த போலீஸ் மோகனை கான்டாக்ட் பண்ணாங்க, இந்த பொண்ணு முதல்ல டிராவல் பண்ண ஆட்டோ டிரைவர் இவங்களை ஆட்டோ மாத்தி விட்டதுக்கான உண்மையான காரணம் என்ன, அந்த நாள் இரவு அப்படி என்னதான் ஆச்சு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். அந்த பொண்ணு மோகனோட ஆட்டோல ஏறின சரியா 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு பக்கத்துல இருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல வந்து இறங்கி இருக்காங்க. சேலம்ல இருந்து வந்த அந்த பஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாம அதுக்கு ஆப்போசிட் சைட்லயே அந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்காங்க. இது யூசுவலாவே அங்க நடக்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் அங்கதான் டவுன் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆட்டோ ஈஸியா கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் இறக்கி விட்டாலும் லோக்கல் பஸ்ல போறவங்க அங்கதான் வந்து ஏறி ஆகணும். இப்படிதான் அந்த பொண்ணும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோட்ல
ஆட்டோல இறங்கி இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த முதல் சிக்கலே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு மட்டும் தான் நைட் 11 மணிக்கு பஸ்ல இருந்து இறங்கி இருக்காங்க. சேலத்துல அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல தங்கி இருக்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த 18 வயதான அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வராங்க. சென்னை மாதாவரம்ல இருக்க இவங்க ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்கள பாத்துக்கிறதுக்காக சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு தமிழும் சுத்தமா தெரியாது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த நிலையில ராத்திரி 11 மணிக்கு ஆள் இல்லாத அந்த நடு ரோட்ல மாதாவரம் போற பஸ்ஸுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணை கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட ஆட்டோ மாத்தி விட்ட அந்த ஆட்டோவும் அந்த பொண்ணு நின்னுட்டு இருந்த ரோட்ல வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்த ஆட்டோ டிரைவர் வேகமா அந்த ரோட்டோரமா நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு கிட்ட போய் ஆட்டோவை நிறுத்துறாரு. ஆட்டோல இருந்து வெளியே எட்டி பார்த்த டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட எங்க போகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணும் மாதாவரம் போகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஆனா அங்க நின்னுட்டு இருந்த பொண்ணுக்கு அவரோட ஆட்டோல போக விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. ஆட்டோ டிரைவர் சவாரிக்கு கூப்பிட்டும் அந்த பொண்ணு வேணான்னு தான் ஹிந்தில சொல்லியிருக்கா. இப்ப அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆட்டோ டிரைவர் இதுக்கு மேல இங்க ஆட்டோவோ பஸ்ஸோ வராது அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே ஆட்டோல இருந்து கீழே இறங்கின ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணோட லக்கேஜ் எல்லாம் ஆட்டோக்குள்ள ஏத்துறாரு. அப்பையும் ஆட்டோ வேணாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு வலுக்கட்டாயமா பேசி ஆட்டோக்குள்ள ஏத்துறாரு. அவ்வளவு நேரம் நைட்ல தனியா ரோட்ல நின்னுட்டு இருந்தப்ப கூட பயம் தெரியாத அந்த பொண்ணுக்கு அப்படி அந்த ஆட்டோக்குள்ள ஏறினதும் ஒருவித பதட்டமும் அவங்க மனசுல உருவாகுது. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த பொண்ணு தெளிவா ஒரு விஷயத்த பண்றாங்க. மாதாவரம்ல இருக்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்க போன்ல இருக்க லைவ் லொகேஷனை ஷேர் பண்றாங்க. ஆனா பாவம் இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆட்டோ டிரைவரோட டிராப்குள்ள அந்த பொண்ணு மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிறது அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்டும் லைவ் லொகேஷனை வச்சு இந்த பொண்ணு எந்த ரூட்ல வராங்க அப்படிங்கறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மீன்வைல் ஆட்டோ டிரைவரும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு. ஆட்டோவை கிளம்பாக்கத்துல இருந்து எடுத்ததும் ஆட்டோ டிரைவர் தொடர்ந்து 2 போன் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி வச்ச அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள ஆட்டோ வண்டலூர் கிட்ட போனதும் டிரைவர் வண்டியை ஸ்லோ டவுன் பண்றாரு. அப்ப திடீர்னு 2 பேர் ஆட்டோவோட 2 சைடுல இருந்தும் வேகமா ஓடி வந்து ஏறுறாங்க. அந்த 2 பேரும் ஆட்டோல உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அப்படின்னு 2 பக்கமும் அந்த பொண்ணை லாக் பண்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் இவங்க 2 பேருக்கும் தான் கால் பண்ணி கூப்பிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கறதுனால அவ போன்ல என்ன பேசினா அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாம போயிருக்கு. இத தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்ட ஆட்டோ டிரைவர் ரொம்பவும் கேஷுவலா அந்த பொண்ணு முன்னாடியே அவளை பத்தி பேசி இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்கான். இவங்களோட வயசும் கிட்டத்தட்ட 45 இருந்து 50 வயசுக்குள்ள தான் இருந்திருக்கு. அப்படி அவங்க ஓடி வந்து ஆட்டோக்குள்ள ஏறினதும் அந்த பொண்ணு பயந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கா. உடனே அவங்க 2 பேரும் பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல வச்சு கத்துனா குத்திருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதோட அந்த பொண்ணை தகாத முறையில தொடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்கள தட்டி விட்டு ஆட்டோல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்ப அந்த பொண்ணோட கழுத்து கிட்ட இருந்த கத்தி கழுத்துல பட்டு லேசா ரத்தமும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப போன்ல விக்டிமோட லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்டுக்கு மதுரவாயல் ஜங்ஷன்ல இருந்து திடீர்னு ரூட் மாதிரி சம்பந்தமே இல்லாம வேற ஒரு லொகேஷன் காட்ட ஆரம்பிக்குது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல லைவ் லொகேஷனும் கட் ஆகி அவங்களால விக்டிம் இருக்க இடத்தை ட்ராக் பண்ண முடியாம போகுது. பயந்து போன விக்டிமோட ஃப்ரெண்ட் பதறி போய் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. வண்டலூர்ல இருந்து மதுரவாயல் ஜங்ஷன் வரைக்கும் மாதாவரம் நோக்கி நேரா வந்துட்டு இருந்த ஆட்டோ மதுரவாயல் ஜங்ஷன்ல இருந்து வேற ரூட்டுக்கு திரும்பி இருக்கு. சரியா அந்த நேரம் பார்த்துதான் விக்டிமோட போன்ல இருந்த சார்ஜ் டெட் ஆகி அவரோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. லைவ் லொகேஷன் சேஞ்ச் ஆன நிலையில மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால விக்டிமோட ஃப்ரெண்ட் இத உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. சூழ்நிலையோட தீவிரத்தை உணர்ந்த அவரோட கணவரும் தாமதப்படுத்தாம உடனே 100க்கு கால் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல நடந்த எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கேஸை உடனடியா எடுத்து விசாரிச்ச மதுரவாயல் போலீஸ் இத பத்தி தாம்பரம் போலீஸ் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. கமிஷனரோட தலைமையில உடனடியா 6 தனிப்படைகள் அமைக்க விக்டிமோட லொகேஷன் கடைசியா கட்டான இடத்துல இருந்து எல்லா பகுதிகளிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மதுரவாயில இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க நெற்குன்றத்துல தான் இப்போ அந்த ஆட்டோ நின்னுட்டு இருக்கு. வண்டலூர்ல இருந்து நெற்குன்றம் வரைக்கும் ஓடிட்டு இருந்த ஆட்டோலயே வச்சு அந்த பொண்ணை பின்னாடி உட்கார்ந்து இருந்த 2 பேரும் செக்ஷுவல் அசால்ட் பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. இப்போ நெற்குன்றம்ல ஆட்டோவை நிறுத்தினவங்க அங்க வச்சும் அந்த பொண்ணு கிட்ட 3 பேரும் பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல அக்யூஸ்ட் 3 பேருக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அவளோட போன்ல லைவ் லொகேஷனை யாரோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் அவங்க 3 பேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்சம் நேரத்திலேயே மொபைல் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால அதை அவங்க கண்டுக்காம அப்படியே விட்டுருக்காங்க. என்னதான் அப்ப அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலும் இப்ப அதை பத்தின பயம் அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. எங்க இதனால யாராவது நம்மளை தேடிட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த பொண்ணை கூட்டிட்டு 3 பேரும் சரியா 11:35க்கு அங்க இருந்து ஆட்டோல கோயம்பேடு நோக்கி கிளம்புறாங்க. இப்ப ரொம்ப நேரம் இந்த பொண்ணை கூட வச்சிருந்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பயந்து அந்த பொண்ணை ஆட்டோவை மாத்தி ஏத்தி விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ வழியிலேயே ஆட்டோ டிரைவரை தவிர மத்த 2 பேரும் ஆட்டோல இருந்து இறங்கி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆட்டோ டிரைவரும் அங்க இருந்து கொஞ்ச தூரத்திலேயே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க ரோட்ல 11:45க்கு வண்டியை நிறுத்திட்டு அந்த வழியா ஏதாவது ஆட்டோ வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷமே சரியா ட்ரிப்ளிகன்ல சவாரியை முடிச்சிட்டு அந்த வழியா 11:46க்கு ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தவர் தான் ஆட்டோ டிரைவர் மோகன். இப்படி ஒரு கொடூர சம்பவம் அந்த பொண்ணுக்கு நடந்ததால தான் அவங்க மோகனோட ஆட்டோல ஏறத்துக்கும் அவ்வளோ யோசிச்சிருக்காங்க. மோகனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் எப்படியாச்சும் அவர்கிட்ட கெஞ்சியாவது அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாவம் அந்த பொண்ணு யோசிச்சிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் தவறானவங்க கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில மோகன் அந்த பொண்ணு கூட கடைசி வரைக்கும் இருந்து அந்த பொண்ணை சேஃப் பண்ணியிருக்காரு. தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஆட்டோ டிரைவர் மோகன் கிட்ட சொன்ன விக்டிம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அண்ட் விக்டிம் அவங்களோட போனை ஆட்டோல இருந்த சார்ஜ் பாயிண்ட்ல சார்ஜ் போட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்றாங்க. விக்டிம் சொல்றத எல்லாம் கேட்டுட்டு ஆடி போன அவங்களோட ஃப்ரெண்ட் இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாம கதறி அழுதுட்டு இருந்த விக்டிம் கிட்ட இருந்து போனை வாங்கின மோகன் அவங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க விஷயத்த சொல்றாரு. இத பத்தி உடனே விக்டிமோட ஃப்ரெண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. விஷயம் தெரிஞ்ச கமிஷனர் விக்டிம் போன்ல இருந்து ஆட்டோ டிரைவர் மோகனை இப்ப கான்டாக்ட் பண்றாரு. அப்பதான் மோகன் மதுரவாயல் பைபாஸ் ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கான வழியை கேட்டுட்டு இருந்திருக்காரு. விக்டிம் செல்லுக்கு கால் பண்ண போலீஸ் கமிஷனர் மோகன் கிட்ட விக்டிம் அவர் கூட தான் இருக்காரு அப்படிங்கறத உறுதிப்படுத்த வீடியோ கால் பண்ண சொல்றாரு. மோகனும் வீடியோ கால்ல கமிஷனர் கிட்ட பேசி அந்த பொண்ணையும் போலீஸ் கிட்ட பேச வைக்கிறாரு. விக்டிம் மோகன் கூட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் கமிஷனர் அந்த பொண்ணை மதுரவாயில இருக்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. போலீஸ் சொன்னபடியே மோகனும் அந்த பொண்ணை பத்திரமா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க விக்டிம் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்து உடனடியா அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு செஞ்சு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் மோகன் கிட்ட விக்டிமை ஆட்டோ மாத்தி விட்ட அந்த ஆட்டோ டிரைவரை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு அக்யூஸ்ட பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு மோகன் அந்த ஆளு ஆட்டோ டிரைவரானே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒரு லுங்கியை கட்டிட்டு காக்கி சட்டையை மட்டும் போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு மோகன் கிட்ட கேக்குறப்ப அந்த நேரத்துல மோகன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. விக்டிம் ஆட்டோ மாறின இடத்துல சிசிடிவி கேமரா இருந்ததை மோகன் நோட் பண்ணியிருக்காரு. இப்போ உடனே மோகனை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் டீம் அங்க இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அதுல ரொம்ப தெளிவா அக்யூஸ்டோட ஃபேஸும் அவனோட ஆட்டோ நம்பர் பிளேட்டும் பதிவாகி இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய கூடுவாஞ்சேரி ஆலுமன் போலீஸ் ஹாஸ்பிட்டல் விக்டிமோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதும் விக்டிம் கிட்ட இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் கிளம்பாக்கத்துல ஆட்டோல ஏறினதுல இருந்து நெற்குன்றம்ல வச்சு தன்னை செக்ஷுவல் அசால்ட் பண்ண வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்றாங்க. அண்ட் போலீஸ் அக்யூஸ்ட் 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணி குற்றவாளிகளை வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. கோயம்பேடுல இருந்து அந்த ஆட்டோ எங்க போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் செக் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோயம்பேட்டுக்கு முன்னாடி இறங்கின மத்த 2 அக்யூஸ்டையும் தேடுற முயற்சியில இறங்கினாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிஞ்ச நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் அந்த ஆட்டோவோட ஓனர் ராயப்பேட்டாவை சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறது வெங்கடேசன் கிடையாது. பட் அந்த 3 பேர்ல இவனும் ஒருத்தனா இருந்திருக்கான். போலீஸ் வெங்கடேசனோட அட்ரஸுக்கு போய் பார்த்தப்ப அவன் அங்க இருந்து தலைமறைவாகி இருக்கிறது தெரிய வருது. போலீஸ் அடுத்ததா சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா இந்த சம்பவம் நடந்த 2 நாள்ல பிப்ரவரி 5 நைட்டே தலைமறைவாகி இருந்த 2 பேரை கைது பண்றாங்க. பிரைமரி அக்யூஸ்டான ஆட்டோ டிரைவர் முத்தமிழ் செல்வனையும் தயாளன் அப்படிங்கிற இன்னொரு அக்யூஸ்டையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பையும் வெங்கடேசன் போலீஸ் கிட்ட மாட்டாம வெவ்வேறு இடத்துல சேஃபா பதுங்கி இருந்திருக்கான். போலீஸ் அந்த 2
2 அக்யூஸ்டையும் பிடிக்க போறப்ப அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணதுனால முத்தமிழ் செல்வனோட கால்லையும் தயாளனோட கையிலையும் அடிபட்டு இருக்கு. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் இவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள மூலமா போலீஸ் வெங்கடேசன் பதுங்கி இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு அவனையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 3 பேரையும் விசாரிச்சதுல தயாளன் மேல ஏற்கனவே கிட்னாப்பிங் அண்ட் ராபரி மாதிரியான மொத்தம் 13 வழக்குகள் இருக்கிறது தெரிய வருது. இவங்க 3 பேரையும் போலீஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்றாங்க. இனிமேதான் இவங்களுக்கான ட்ரையல் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆகி இவங்க பண்ண குற்றத்துக்கான தக்க தண்டனையும் கிடைக்க போகுது. இன்னும் விசாரணையில என்னென்ன உண்மைகள் வெளியே வர போகுது அப்படிங்கறதையும் அதுக்கு கோர்ட் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி பல கேஸ்கள் நம்ம பார்த்திருப்போம். இதுல பாதிக்கப்படுற பெண்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கொடூரங்கள் சந்திச்சு இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் விக்டிம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க சரியான நேரத்துல தெளிவா பண்ண ஒரு விஷயம் அவங்கள பெரிய பாதிப்புல இருந்து காப்பாத்தி இருக்கு. விக்டிம் லொகேஷனை ஷேர் பண்ணதுனால தான் அவங்க சிக்கல்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட ரூட் மாறினதும் ஃப்ரெண்டால குயிக்கா ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து அந்த போன் சுவிட்ச் ஆஃபே ஆகி இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க ஷேர் பண்ண லொகேஷனால அக்யூஸ்டுக்கு வந்த பயம் அந்த பொண்ணை உடனடியா விட வச்சிருக்கு. இந்த மாதிரி பெண்களோட மொபைல்லையும் ரொம்பவும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு ஆப் காவல்கள் SOS. இந்த ஆப்ல உங்களோட டீடைல் எல்லாமே கொடுத்து ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும். நீங்க எப்ப எங்க அன்சேஃபா ஃபீல் பண்றீங்களோ அப்போ உடனே இந்த ஆப்பை லாகின் பண்ணி ஜஸ்ட் அதுல இருக்க SOS பட்டனை பிரஸ் பண்ணா உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த அலர்ட் போய் நீங்க இருக்க லொகேஷனை ட்ராக் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் கொடுத்து வித்தின் 5 to 10 minutes நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட பாதுகாப்புக்கு போலீஸ் அங்க வருவாங்க. இந்த கேஸ்ல விக்டிம்க்கு கிடைச்ச இன்னொரு ரொம்பவும் முக்கியமான பாதுகாப்பு அந்த பொண்ணு 2ஆவதா ஏறின ஆட்டோ டிரைவர் மோகன் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூடவே இருந்து அவங்கள சேஃபா போலீஸ் கிட்ட சேர்த்து இருக்காரு. நிச்சயமா இந்த இடத்துல அவருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். நல்லவங்களும் இருக்கிற இதே உலகத்துல தான் சில தீய ஜந்துக்களும் இருக்காங்க. நம்மோட பாதுகாப்பு என்னைக்கும் நம்ம கையில தான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. கோயம்பேடு போகிறீங்களான்னு கேட்டார். போகிறோன்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று சூக்கேஸ்லாம் வச்சுக்கிட்டு ஏறத்துக்கோசம் அந்த பொண்ணு ஏறல. அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருந்தது. ஹிந்தி தெரியுமான்னு எனக்கு கேட்டது. ஹிந்தி தெரியும்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் ஏறினோடனே ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்பாங்க. வந்து 100 மீட்டர் போனோடனே அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. அழுது ஒன்று எதனாலம்மா அழுகுறேன் என்ன ஏதுன்னு கேட்டேன். என்னை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போகிறீங்களான்னுச்சு.